எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது பண்ணுங்களேன் சாமி. எனக்கு பிடிச்ச சாமி கிருஷ்ணா. கிருஷ்ணா கூப்பிட்டா கண்டிப்பாக வரமாட்டார். அவர் பார்ட்னரை கூப்பிட்டு வேண்டுனா ராதே ராதே. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எப்படியாவது வாங்க, என்னாவது பண்ணுங்களா. உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்கிறேன். நீங்கள் ராதை வந்திருக்கிறேன், உனக்கு என்ன தெரியவில்லையா? நீங்க எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க? என்னை கூப்பிட்டாய், அதான் நான் வந்தேன். நான் உனக்கு கொடுக்கிறேன். கொஞ்ச நேரம் மாயமா வரைய வைக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நானே கொடுக்கிறேன். மாயமாய் மறந்து விடு. நீ மாயமாய் மறைந்து விட்டாய். அப்படி எப்படி உங்க கண்ணுக்கு மட்டும் நான் தெரிகிறேன்? உன்னை பார்க்க முடியும், ஆனால் உன் அம்மாவோ யாருனாலையும் உன்னை பார்க்க முடியாது. ஆனால் நீ பேசுறது மட்டும் அவர்களுக்கு கேட்கும். நீ ஏதாவது யாராவது பயமுடுத்தினா நீ பாட்டியாக மாறிவிடுவாய். அதை தெரிந்துக்கொள். நான் வருகிறேன். மாயமாய் மறந்துட்டோமா? அப்போ சரி, நம்ம யாரையாவது போய் பயமுடுத்தலாம், அவங்க பயந்துருவாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? பாட்டியாக மறந்துடுவேன்னு சொன்னாங்களே. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். யாரை பயமுடுத்தலாம்? நம்ம அம்மாவே பயமுடுத்தலாம். அவங்க தான் என்னை திட்டிகிட்டே இருக்கிறாங்க. பயமுடுத்தி பார்க்கலாம். அம்மா, யார் என்னை கூப்பிட்றா? ஒரு வேலை அவளா இருக்கும். என்ன சொல்லு? அம்மா, பின்னாடி தான் இருக்கேன், பாரு. பின்னாடியா? பின்னாடி தான் யாருமே இல்லையே. நான் உன்னை இப்ப சாப்பிட போறேம்மா, என்ன பண்றேன்னு பாப்போமா? விளையாடாத, நான் கடுப்பாயிடுவேன். யாருன்னு தெரியலையே. சரி, நான் போயிட்டு நாளைக்கு வர, ரெடியா இருந்துக்கோ. நாளைக்கு வரை அவராது அப்படியே ஓடி போய் அம்மாவை பயமுறுத்தாச்சு. நான் சொன்னதை மீறியும் நீ எல்லாரும் பயமிட்டிருக்க. நான் உன்னை இப்பவே பாட்டியாய் மார்க்கிற போறேன். பாட்டியா மாத்தாத, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் என்னை பாட்டியா மாத்தின? முடியெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கு. ப்ளீஸ் என்னை பழையபடி மாத்திடு. இதை செய்தால் உனக்கு இதான் தண்டனை. இதோ இப்பவே உன்னை பழையபடியாய் மாத்திக்கிறேன். பொய்யே சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் என்ன